வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஒரு முக்கியமான தகவலை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 2021 ரிலீஸ் ஆன என்ஜாய் என்ஜாமி பாடல் வந்து கொரோனா காலத்தில் ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அதாவது ரிலீஸ் ஆன ஆல்பம் சாங்லேயே ரொம்பவும் குளோபல் அளவில் ரீச் ஆன சாங் அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் என்ஜாமி பாடலை சொல்லணும். அதாவது நம்மளுடைய கல்ச்சரல் மற்றும் ட்ரெடிஷனை இங்கே இருந்து உலகம் ஃபுல்லாக கொண்டுட்டு போன பெருமை வந்து அந்த பாடலுக்கு இருக்குது. அந்த பாடல் எந்த அளவுக்கு ஹிட் கொடுத்துருக்குதோ அந்த பாடல் பாடிய பாடல்களுக்கும் ஏகப்பட்ட சர்ச்சைகளை ஏற்படுத்திட்டு வந்திருக்குது. இதில் வந்து சந்தோஷ் நாராயண் மற்றும் பாடகர் அறிவுக்கு இடையான பிரச்சனை இன்னும் ஓயவே இல்லை. இப்போ சோஷியல் மீடியாவில் சந்தோஷ் நாராயணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீ ஏன் இப்படி தொடர்ந்து பொய்கள் பேசிட்டு வர, நீ பேசுகிற பொய்களை கேட்கும் போது எனக்கு ரொம்பவும் அசிங்கமாக கேவலமாக இருக்குது. ஒரு தளத்தில், அதாவது ஒரு பொதுவான தளத்தில் நம்ம ரெண்டு பேரும் வந்து இதை பற்றி பேசலாம். என்கிட்ட இருக்கிற எல்லா லீகல் காப்பீஸ், டாக்குமெண்ட்ஸ், எல்லாருடைய ரைட்ஸ், அப்புறமேலு லீகல் கிளைம்ஸ் எல்லாமே நான் எடுத்துகிட்டு வரேன். நீயும் வசம் இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வா. நீ ஏன் இந்த மாதிரி இந்த பாடலை நீ உனக்கு சொந்தமானது, அது மட்டும் இல்லாமல் உன்னை நாங்கள் ஏமாத்திட்டோம், உன்னை ஃபியூச்சரிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விமர்சிக்கிறோம், அந்த மாதிரி நீ ஏன் சொல்கிற? உன்னால் முடிஞ்சா, உனக்கு தைரியம் இருந்தால் இந்த மாதிரி ஒரு பொது தளத்தில் என்னை வந்து சந்திச்சு உன்னுடைய விஷயங்களை எல்லாமே பேசிப்பாரு. நீ வந்து தொடர்ந்து பொய்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிற, உன்கிட்ட எந்த உண்மையும் கிடையாது. இப்படி நீ ஒளிஞ்சு ஒளிஞ்சு பேசுறதுனால மட்டும் நீ பேசுறதெல்லாம் உண்மை ஆயிடாது. உன்னை யாரும் நம்ப மாட்டாங்க. உன்னை நாங்கள் ஏமாத்திட்டதாகவும் இதனால நாங்கள் நிறைய பணம் சம்பாரிச்சிட்டதாகவும் நீ சொல்கிற. இதனுடைய லீகல் ரைட்ஸ் மற்றும் காப்பீஸ், அது மட்டும் இல்லாமல் இதனுடைய மொத்த பணத்தையும் நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீ பேசுகிற. ஆனால் அது உண்மை கிடையாது. உன்னால் முடிஞ்சா உன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சந்தோஷ் நாராயண் ரொம்ப கோபமாக பேசியிருக்காரு. ஒரு தடவை கூட உனக்கு என்னை பார்த்து பேச தைரியம் கிடையாது. எனக்கு வந்து இன்விடேஷன் நீ வைக்க வந்தப்போ நான் வந்து வெளிநாட்டில் இருந்தேன். என்னுடைய மேனேஜர் மூலமாக தான் எனக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறமேல நான் உன்னை எவ்வளவோ ரீச் பண்ண ட்ரை பண்ணேன். ஆனால் நீ என்ன எல்லா இடத்துலையுமே பிளாக் பண்ணிட்டேன். என்கிட்ட எந்த விதமான கில்ட்டும் கிடையாது, பொய்யும் கிடையாது. அதனால தான் நான் ஒவ்வொரு டைமும் உன்னை பார்த்து பேசி இந்த விஷயத்தை கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல தடவை முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனால் நீ தொடர்ந்து என்னை அவாய்ட் பண்றதை பார்த்தா நீ தான் எதையும் மறைக்கிற அப்படிங்கிற மாதிரி தெரியுது. உன்னால முடிஞ்சவா ஒரு பொதுவான தளத்தில் நம்ம ரெண்டு பேரும் இந்த விஷயத்தை விவாதமா பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சந்தோஷ் நாராயண் வந்து பாடகர் அறிவு கிட்ட சொல்லியிருக்காரு. நாம் இந்த வீடியோ பற்றி தான் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காம சிபி ட்ரெண்டிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2021 ரிலீஸ் ஆன என்ஜாய் என்ஜாமி பாடல் வந்து பல்வேறு தரப்பில் ரீச் ஆகி இன்னைக்கு குளோபல் லெவலில் ரொம்ப ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பாடலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ் கல்ச்சரோட ட்ரெடிஷ்னலை இன்னைக்கு குளோபல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு போன பெருமை அந்த பாடலுக்கு இருக்குது. ஆனால் அந்த பாடலை பற்றின சர்ச்சையும் அந்த பாடலை பாடியவர்களுடைய சர்ச்சையும் இன்னும் ஓயவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பாடலுக்காக பாடகர் அறிவுக்கு வந்து சரியான மரியாதை கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் அவங்கள புறக்கணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாடகருக்கு மட்டும் இல்லை, நிறைய டைரக்டர்ஸ், அதாவது குறிப்பாக ரஞ்சித் கூட அவரை பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏன் பாடகர் அறிவை எல்லாத்துலேயும் புறக்கணிச்சிட்டு வரீங்க, இதை பார்த்தா தான் ஏதோ மர்மமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க. செஸ் ஒலிம்பியாட்டில் கூட பாடகர் அறிவை வந்து புறக்கணிச்சிட்டு மரியம்மாள் கூட வந்து அந்த பாடலை பாடியிருப்பாங்க. பாடல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேல அறிவு எல்லா இடத்துலையும் புறக்கணிக்கப்படுறாரு. பாடகி மட்டும்தான் அந்த பாடலில் முதன்மையானவங்களா காமிக்கப்படுறாங்க. இதுக்கு காரணம் சந்தோஷ் நாராயண் தான். அவரும் அவர் பொண்ணும் சேர்ந்து தான் இது இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கருத்துக்கள் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது. அதாவது ரோலிங் ஸ்டோன் பத்திரிகையோட கவர் பேஜில் கூட ஷான் வின்சென்ட் மியூசிஷியன் மட்டும்தான் அந்த பேஜில் வந்திருந்தாங்க. அறிவு அதில் கூட இக்னோர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்து தான் ரஞ்சித் வந்து நீங்கள் ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க, ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இந்த பாடல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேல அறிவை இக்னோர் பண்ணுறது இதை பார்த்தா அப்பட்டமாக தெரியுது அப்படிங்கிற மாதிரி சர்ச்சை எழுந்து அப்புறம் தான் அந்த கவர் பேஜில் அறிவோட ஃபோட்டோவும் வந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த பிரச்சனை கொஞ்சம் சுமூகமாக இருந்தது. ஆனால் அதுக்கப்புறமேல அறிவும் சந்தோஷ் நாராயணும் மறைமுகமாகவும் சரி, நேருக்கு நேராகவும் சரி, நிறைய பிரச்சனைகளில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இது வந்து நாளுக்கு நாள் வந்து அந்த பாடலை பற்றின நிறைய பிரச்சனைகளை ஏற்படுத்துது. அதாவது சந்தோஷ் நாராயணோட கான்செப்ட் கூட ரஞ்சித் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பாடகருக்குள்ள, அதாவது திறமையான ஆட்களுக்குள்ள சண்டை வரதை பார்த்தா ரொம்பவும் வருத்தமாக இருக்குது. ஏன்னா உங்களால் இன்னும் நிறைய பாடல்கள் வந்து இந்த மாதிரி வெளிவரணும். அது நம்மளுடைய பாரம்பரியத்தை குளோபல் லெவலில் எடுத்துகிட்டு போடணும். அதுதான் எல்லாருக்குமே சந்தோஷம். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி சண்டை போடுறதையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து குறை சொல்லிக்கிறதையும் பார்க்கறதுக்கு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமேலு சந்தோஷ் நாராயணோட கான்செப்ட் கூட அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் பாடகர் அறிவுக்கு இன்வைட் பண்ணியிருந்தேன். ஆனால் அவர் வந்து என்னை எல்லா இதுலேயுமே பிளாக் பண்ணிட்டார். அதை ரிமூவ் பண்ணனா தான் அவர் நான் எத்தனை தடவை கால் பண்ணியிருக்கேன், மெசேஜ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற விஷயமே அவருக்கு தெரியும். நான் பப்ளிக்காகவே நிறைய இடத்துல வந்து அறிவை இன்வைட் பண்ணியிருக்கிறேன், அவரை வந்து வாழ்த்தி பேசியிருக்கிறேன். ஆனால் அதுக்கு வந்து கொஞ்சம் கூட எனக்கு அவர் வந்து என்னை முக்கியத்துவம் கொடுத்து பேசுனது கிடையாது. நான் ஏதோ அவரை ஏமாத்திட்டதாகவும் அவருடைய ரைட்ஸை நான் பிடுங்கிட்டதாகவும் இந்த மாதிரி தப்பான நிறைய விஷயங்கள் வருது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா ஒரு பொதுவான தளத்தில் நம்ம ரெண்டு பேருமே இந்த விஷயங்களை பொதுவாக பேசி முடிச்சுக்கிறது தான் நல்லது. இதை நான் பல தடவை
சொல்லிட்டேன். ஆனா ஒரு தடவ கூட இதுக்கு அறிவு ஒத்து வர மாரி எனக்கு தெரியல. அது மட்டும் கிடையாது. என்ஜாய் என்ஜாமி பாடல் அப்படிங்கிறது எங்க 3 பேருக்குமே சொந்தமானது தான். சந்தோஷ் நாராயண் மற்றும் மற்றும் அறிவு இவங்க 3 பேருக்குமே சொந்தமான விஷயம் தான் அந்த ஒரு பாடல். இத யாருமே சொந்தம் கொண்டாட முடியாது. யாருமே இதுல ஒருத்தரை இக்னோர் பண்ணியோ, ரிஜெக்ட் பண்ணிட்டோ இந்த பாடல தனக்கு சொந்தமானதுன்னு சொல்லவும் முடியாது. இந்த பாடலுக்காக நானும் நெறைய விஷயங்கள அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன். அதாவது ரக்கிட்ட ரக்கிட்ட அப்படிங்கிற மாரி நெறைய வேர்ட்ஸ நான் உங்களுக்கு குடுத்துருக்கிறேன். இந்த பாடல் வந்து ரிலீஸ் ஆகும்போது நான் கடைசி விவசாயி படத்துல மணிகண்டன் கூட டைரக்டர் மணிகண்டன் கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ கூட நெறைய விஷயங்கள நான் அவர் கூட டிஸ்கஸ் பண்ணி இந்த இதுக்காக நெறைய நான் வந்து உழைச்சிருக்கிறேன். ஸோ என்னுடைய உழைப்பு இதுக்கு வந்து அளப்பரியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாது. இதுக்கு வந்து தன்னுடைய கருத்து தெரிவிச்ச அறிவு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது உங்கள வந்து நீங்க எந்த அளவுக்கு நேர்மையா நீங்க உழைக்கிறீங்களோ, ஆனா அந்த அளவுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது. மேபி இந்த பாடல் வந்து அளவுக்கு அதிகமா சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கான ஆணி வேற கிள்ளி எறியறதுல எல்லாருமே ரொம்பவும் ஆசைப்படுவாங்க. அந்த மாரி தான் நானும் ஆக்கப்பட்டேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த பாடலுக்கு நான் உழைச்சேன். அது மட்டும் கிடையாது. நெறைய ஒப்பாரி பாடல்கள, அதாவது ட்ரெடிஷனலான ஒப்பாரி பாடல்கள நான் கொஞ்சம் ரீமேக் பண்ணி இந்த என்ஜாய் என்ஜாமி பாடலுக்காக நான் செட் பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாம நெறைய வேர்ட்ஸ் அதனுடைய அந்த ரொம்ப அந்த ரிமோட் வில்லேஜ்ல இருக்கிற அந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணி, என்னுடைய அந்த இடத்துல தான் இந்த பாடலே எடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம். இது பலருக்குமே தெரியாது. ஆனா இத சொல்றதுல எனக்கு எந்த விதமான தயக்கமோ, பயமோ கிடையாது. நான் யாருக்கும் பயப்பட தேவையில்ல. இந்த மாரி நான் என்னுடைய முடிஞ்ச அளவுக்கு இந்த பாடலுக்கு நான் ஒர்க் பண்ணேன். ஆனா இந்த பாடல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேலே என்ன அவங்க ஓரங்கட்டுறாங்க அப்படிங்கிற விஷயமே எனக்கு அப்போ தெரியல. கொஞ்சம் கொஞ்சமா தான் இது எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஒரு கட்டத்துல நீங்க என்னடா என்ன ஒதுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு நானே அதுல விலகி வந்துட்டேன். அதாவது உண்மை அப்படிங்கிறது ரொம்ப நாள் வந்து இருட்டுக்குள்ள மறைஞ்சிருக்காது. கண்டிப்பா உண்மைக்கு ஒரு சக்தி இருக்குது. அது வெளியில வரும். அப்போ வந்து எல்லாருக்குமே அந்த உண்மையோட வீரியம் புரிய ஆரம்பிக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இண்டிபெண்டன்ட் கம்போசரா இருக்கிற நெறைய பேரு உங்களுடைய பாடல்கள பத்திரமா வச்சுக்கோங்க. காப்பிரைட் பேட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயங்கள்லயும் ரொம்ப கொஞ்சம் தெளிவா இருங்க. உங்களுக்குன்னு ஒரு வக்கீல வச்சுக்கோங்க. இந்த மாரி விஷயங்கள்லாம் எனக்கு தெரியாதனால தான் இன்னைக்கு நான் வந்து எவ்ளோ பெரிய சக்சஸ்ல இருந்து தள்ளி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே புரியுது. நான் வந்து மறுபடியும் இந்த மாதிரி ஒரு பாடல குடுத்து என்னால வர முடியும். ஆனா, நாம ஆசையா முதல்ல ஒரு குழந்தைய பார்க்குறோம்ல, அந்த மாரி தான் எனக்கு அந்த பாடல் வந்து இருந்தது. அதுலேருந்து என்ன ஒதுக்கி வைக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப உணர்வுபூர்வமா அறிவு வெள்ளையம்மாள் பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கருத்த பதிவு பண்ணியிருந்தாரு. அதுக்கு சந்தோஷ் நாராயண் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி முட்டாள்தனமா பேசுறதுனால நீ பேசுறதெல்லாம் சரியாகிடாது. நீ பேசுறதெல்லாம் நியாயமும் ஆயிடாது. உனக்கு தைரியம் இருந்தா என்னுடைய சைடுல இருக்கிற எல்லா ரைட்ஸ் அப்புறம் லீகல் கிளைம்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு வரேன். உன்னால முடிஞ்சா நீயும் உன்னத எடுத்துட்டு வா. உனக்கு கொஞ்சமாவது லாயல்டி அப்படிங்கிறது இருந்ததா நீ இத பண்ணு. ஒரு பொதுவான தளத்துல நம்ம 2 பேரும் இத விவாதிச்சு பார்க்கலாம். யார் பக்கம் உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அது மட்டும் இல்லாம சும்மா ஒளிஞ்சுகிட்டு மறைவுல பதிவு போட்டுக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத. ஏன்னா எனக்குன்னு சொசைட்டில ஒரு பேர் இருக்குது. அத உன் மூலமா நான் வந்து அத ஸ்பாயில் பண்ணிக்க நான் விரும்பல. எனக்கு அந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்த ஒரு பாடல்னால மட்டும் தான் நான் சந்தோஷ் நாராயணன் அப்படிங்கிற ஒரு பேர் வெளியில தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரதுக்கு இந்த நிலைமைக்கு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். தீயும் அப்படிதான். தீ வந்து அந்த ஒரு பாடலால மட்டும் இல்ல. இன்னைக்கு அவ பாடின எத்தனை பாடல்கள் வந்து இன்னைக்கு வேர்ல்டு வைடு ஹிட் ஆயிருக்கு. ஸோ நீ வந்து எங்களுக்கு ஏதோ வாழ்க்கை பிச்சை போட்ட மாதிரி நீ பேசிட்டு இருக்கிற. உன்னை நாங்க ஏமாத்தி நாங்க அந்த மொத்த பணம் அதனுடைய ரைட்ஸை வச்சு சந்தோஷப்படுறது நீ நினைச்சிட்டு இருக்க. அது உண்மை கிடையாது. இந்த உண்மையை நம்ம பொதுவெளியில பேசிக்கலாம். அதுக்கு நீ சீக்கிரம் தயாராகி